முள்ளெல்லாம் மீன். ம் டேஸ்டா இருக்கு. சரி சரி சாப்பிடுங்க. அப்படி தாவு. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்காரரு அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போனாங்க. அங்க குளத்துல மீன் பிடிச்சாங்க. சிலேபி மீனும் விரா மீனும் வாங்கிட்டு வந்தாங்கங்க. நான் நேத்தைக்கு வந்து சிலேபி மீனை சமைச்சிட்டேன். விரா மீனை தண்ணியில விட்டு வச்சிருந்தேங்க. இன்னைக்கு தாங்க விரா மீனை சமைக்க போறேன். விரா மீன் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காதுங்க. கிடைக்கக்குள்ள நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அப்பா எல்லாம் தாண்டி போகுது. அப்படி தாவு. இங்க பாருங்க விராமின இந்த குளத்திலேயே தண்ணி கொண்டாந்தாங்க. அந்த தண்ணியிலே தாங்க 2 நாளா உயிர் வந்துகிட்டு இருக்கு. உயிர் வந்தாலும் நான் வந்து செத்துக்கிட்டு பேர் மட்டும் பயந்துகிட்டு வந்து திறந்து பார்த்தா எல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தாண்டுதுங்க. என்னால பிடிக்கவே முடியல. பார்த்தா அந்த மூங்கி தட்டையே வச்சு மூடி விட்டாங்க. இங்க பாருங்க எப்படி தாண்டுது பாருங்க. ரொம்ப துள்ளுதுங்க இந்த மீன். பிடிக்கவே முடியலங்க. ரொம்ப நாளே ட்ரை பண்ணி இப்பதாங்க பிடிச்சிருக்கேன். இந்த மீனோடய விளையாண்டுக்கிட்டு இருக்கேங்க ரொம்ப நேரமா. ஏங்க மீன் எடுத்து இந்த சாம்பல் அள்ளி போட்டு லாம்பெல்லாம் எடுத்து கொடுங்க. ரொம்ப நாளே நான் பிடிக்க முடியலங்க என்னால. அதான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் அரைஞ்சு கொடுக்க சொல்லி. பரட்டுங்க இந்த பக்கம் பரட்டுங்க. சுத்தமா இருக்கும் மீன். வளவளப்பெல்லாம் போயிடும். மீன் கவிச்சு இருக்காது. வளவளப்பு தன்மை குறைஞ்சிரும். நீங்க மீனை அரைஞ்சி துண்டு போட்டு கொண்டு வாங்க அலசி. நான் போய் குழம்புக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்றேன். நீ போய் ரெடி பண்ண துண்டு போட்டு அரைஞ்சி கொண்டு வரேன். இந்த மாதிரி நுரையீரல இந்த கருப்பாதி இதான் பித்தம். மீனுடைய ஈரல் இருக்கா. விரா மீனுக்கு இவ்வளோ பெருசு ஈரல் இருக்கும். பெரிய மீன்கள் இன்னும் பெருசாக இருக்கும். கத்தி போட்டு அறியும் போதோ அரோமனை அறியும் போதோ வெட்டும் போதோ அது வந்து அறுபடாமல் கலங்கிடாமல் எடுக்கணும். எடுத்துட்டா இதான் பித்தம். இது மீன் ஈரல். இது தாம செனை பார்த்துங்க. இதெல்லாம் மீனுக்கு தகுந்தாப்புல இருக்கும் செனை. இது பெரிய மீனுக்கு உள்ளது. உரி வைக்கணும். இது உடைச்சி விடாமல் எடுக்கணும். அதுதான் திறமை. ஏன் மெதுவாக அறியன்னு நினைக்கக்கூடாது. செனையை எடுத்து பொரிச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா வந்து மீன் வைக்கிற மாதிரியே வறுத்து சாப்பிட வேண்டியதான். இது ஒரு துண்டு அருந்து பித்து உள்ள ஒரு வாட்டி துண்டு போடும்போது மிச்சம் இருக்கிறத எடுத்துக்கலாம்.
குழம்புல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் என்ன வேணும்? அம்மா ஒண்ணே ஒன்று போடுறேன். சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. உயிர் மீன். டேஸ்டாக இருக்கு. பிராமன் குழம்புல பச்சை பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி மீன் வாங்கி கொடுத்தோம்னா முள் இல்லாமல் அதை விட்டு கொடுத்தா அதை தின்னுடும். நம்ம முள் எடுக்க வேண்டியதில்லை. முள் இல்லாத மீன் டேஸ்டாக இருக்கு. சரி சரி சாப்பிடுங்க.